வணக்கம். நான் அப்பவே சொன்னேன், யாரும் கேட்கல. மனவேதனையில் அண்ணாமலை. டெல்லி பாஜக தலைமைக்கு பறந்த அதிர்ச்சி ரிப்போர்ட். அமித்ஷா கிட்ட அண்ணாமலை சொன்ன தகவல் என்ன? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாஜக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னா அது அண்ணாமலை தான். அது எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. பாஜக மட்டும் இல்லை, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்கள் கூட அண்ணாமலையுடைய அரசியல் அதிரடி அந்த ஆக்ஷன் எல்லாம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம். ஆனா பாஜக இருக்கக்கூடிய சீனியர்கள் அண்ணாமலையை ஓரங்கட்ட பார்த்தாங்க. அதனுடைய பின்விளைவு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அந்த அதிர்ச்சி தகவல் தான் அமித்ஷா கிட்ட அண்ணாமலை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஷாக் ரிப்போர்ட். அந்த சர்வே தகவல்கள் என்ன? 27 தொகுதிகளில் 4 இல்லது 5 தொகுதிகள் தான் வெற்றி பெற முடியும், மற்ற இடங்கள்ல டெபாசிட் வாங்குறது கூட ரொம்ப சிக்கல் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை ஒரு சர்வே அடிப்படையில, ஒரு தகவல் அடிப்படையில ஒரு ரிப்போர்ட் அண்ணாமலை டெல்லி பாஜக மேலிடத்திற்கு ஒரு தகவலாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் வருது. இங்க அரசியல் கள நிலவரம், தேர்தல் முடிவு கள நிலவரம் மே 4 அன்றைக்கு என்ன மாதிரியான வெளிப்பாடு, என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலைங்க. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் யாரு? நான் அப்பவே சொன்னேன், படிச்சு சொன்னேன். யாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய முன்னாள் தலைவர்கள், சீனியர்கள் எல்லாம் யாருமே என் பேச்சை கேட்கல. என்ன உதாசனப்படுத்தி என்னை ஓரங்கட்ட பார்த்தாங்களே தவிர பாஜக வளர்ச்சிக்கோ தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கோ யாருமே ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற மன குமுறலோட, மன வேதனையோட அண்ணாமலை இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. இப்ப 27 தொகுதிகள்ல 4 இல்லது 5 இடங்களை தான் பாஜக கைப்பற்ற முடியும், வெற்றி பெற முடியும். 5 கூட கஷ்டம் தாங்க, 3 இல்ல 4 தாங்க அப்படிங்கிற அளவுல இருக்கும்போது எவ்வளோ வேதனையா இருக்கும், எவ்வளோ சிக்கலா இருக்கும். இது இந்த நிலைமை நமக்கு தேவைதானா அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு யோசிக்கக்கூடிய வகையில கூட இல்லை. இது மன வேதனையா இருக்கக்கூடிய சூழலா இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு தகவல். அமித்ஷாக்கு அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன நடக்க போகுது? பாஜகவுல என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக எத்தனை இடங்களை கைப்பற்ற போறாங்க? இன்னொரு பக்கம் சர்வே வேறு மாதிரியாக கருத்து கணிப்பெல்லாம் வருது. புதிதாக கட்சி தொடங்கி முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய தாவேகா 100 இடங்களுக்கு மேல அவங்க கைப்பற்றுவாங்கிற ஒரு தகவல், ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வருது. இன்னும் ஒரு படி மேல போய் 200 இடங்களுக்கு மேல வென்று ஆட்சி பிடிக்கக்கூடிய சூழல் கூட தாவேகாவுக்கு இருக்குங்கிற பல்வேறு கருத்து கணிப்பெல்லாம் வருது. அதெல்லாம் ஒரு பக்கம் நம்பலாமா நம்ப கூடாதாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய 1000 கேள்விகள் அதுல அடங்கியிருக்கு. இருந்தாலும் கூட இந்த என்டிஏ கூட்டணியில அதிமுக, மற்ற கட்சிகள், அதாவது டிடிவி தினகரன், பாமகனுடைய அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள் எல்லாம் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற போகிறாங்க, அதுல உண்மைத்தன்மையோட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை கூட நம்மளால எடுக்க முடியலைங்க. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழல் தான் களத்துல இருக்கு. பாஜகவுக்கு 3 அல்லது 4 இடங்களை தான் நமக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுல ஒரு சிக்கலான ஒரு சூழல் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நிலைமையாக இருக்கு. அண்ணாமலை ஏற்கனவே படிச்சு பல்வேறு விஷயங்களை சொன்னாரு. டெல்லி தலைமைக்கு சொன்னாரு, மோடி அமித்ஷாக்கு சொன்னாரு. இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சராக இருக்கின்ற எல் முருகன் உள்ளிட்டவர்கள் கூட பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. ஆனா யாருமே அண்ணாமலை பேச்சை கேட்கவே இல்லை. அண்ணாமலை சொல்றதெல்லாம் ஒரு விஷயமாங்க, நம்ம தானே சீனியரு, நம்ம தானே தலைவர், நம்ம எடுக்கிற முடிவை நீங்க செயல்படுங்க அப்படின்னு ஓரங்கட்டக்கூடிய சூழல்ல அண்ணாமலையை தள்ளி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு விளைவு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்துகிற சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா அதிமுக அதாவது இடஒதுக்கீடு, அதாவது தொகுதி ஒதுக்கீடு, அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பாஜக வெற்றி வாய்ப்பு இல்லாத கடினமான சூழல் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்கிறாரு. சாதகமான இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உள்ள தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கொடுக்கலுங்க. இது ஒரு நயினா நாகேந்திரனுக்கும் அதாவது நயினா நாகேந்திரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு சமரசமான ஒரு டீல்ல அவங்க பேசி ஒரு தொகுதி பங்கிட முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல கூட என்னை வச்சு கருத்தும் கேட்கல, என்கிட்ட கலந்தும் பேசல அப்படிங்கிறது அண்ணாமலை தரப்புல இருந்து ஒரு மனக்குமுறலான தகவல்கள். அப்பத்துல இருந்தே தேர்தலுக்கு முன்பாக கூட, தொகுதி பங்கீடுக்கு முன்பாக கூட பல்வேறு கருத்துக்கள் விமர்சனமாக வந்தாலும் கூட இப்ப தேர்தல் முடிவு
வாக்கு எண்ணிக்கை வந்து மே 4ஆம் தேதி நடக்க போகுது. அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில கருத்து கணிப்புல பார்த்தா பாஜகவுக்கு 3 அல்லது 4 இல்ல 5 இதுக்கு மேல தாண்டாதுங்க. இதுக்கு மேல வாய்ப்பு இல்லைங்கிற அளவுல ஒரு ரிப்போர்ட் வர்றதுனால மிகப்பெரிய அதிர்ச்சி அண்ணாமலைக்கு மட்டுமல்ல பாஜகவுக்கும் டெல்லி தலைமைக்கும் ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கு. ஒருவேளை 5க்கு மேல 6, 7 வருது அப்படின்னா அது மிகப்பெரிய அபூர்வமான தகவலாக கூட இருக்கும். அது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இங்க இருக்கு. இப்ப கள நிலவரம் என்ன, கள யதார்த்தம் என்ன? அண்ணாமலை மட்டும் இல்ல, எல் முருகன், அமித்ஷா, மோடி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் அடுத்த கட்டமாக என்டிஏ கூட்டணியினுடைய நிலைப்பாடுகள் எப்படி யோசிக்க போறாங்க, அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி நகர்த்த போறாங்க, எத்தனை கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எத்தனை தொகுதி கிடைக்கும், இதனால அடுத்த ஆட்சி அமைகிறது என்ன சிக்கல், விஜய் வந்து அதிகப்படியான தொகுதிகளில் கைப்பற்றினா விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள்ள அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கணும். அதற்கு அச்சாரமாக நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற தகவலும் டெல்லி பாஜக தலைமைக்கு குறிப்பா அமித்ஷாக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்ல பாஜக பின்னடைவு, அதிமுக கணிசமான இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள தொகுதிகளில் கூட ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. 100 அல்லது 105 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்றாலும் கூட பாஜக 27 4 3 5 பெற்றா எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற பின்னடைவு இருக்கிறதுனால அந்த 118 வெற்றி அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையான அந்த 118 எட்டுவதில் பல சிக்கல் இருக்கு. அப்படி இதற்கு பாதகம் ஏற்பட்டால் விஜய் அவர்களை உள்ள கொண்டு வரணும், அத்தனை எஃபர்ட்டும் போட்டு எப்படியாவது விஜய் வந்து உள்ள கொண்டு வந்து ஆட்சி அமைக்கணும், கூட்டணி ஆட்சி அமைக்கணும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற அந்த கோட்பாட்டு அடிப்படையில நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுக்கணுங்கிறது தான் டெல்லி தலைமை குறிப்பா அமித்ஷாவுடைய அடுத்த கட்ட அதிரடி முடிவாக இருக்கும். இது வந்து இந்த பின்னணியில அண்ணாமலையிடம் பல்வேறு கருத்துகளையும் ஆலோசனையும் அமித்ஷா கேட்டிருக்கிறார். அண்ணாமலையும் பல்வேறு ரிப்போர்ட்டுகளும் அமித்ஷா கிட்ட கொடுத்திருக்கிறார். இங்க 3 அல்லது 4 தொகுதிகள் தான் நம்மளால வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு மேல வெற்றி பெற்றால் அது அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்குங்கிற அளவுல தான் இருக்கு, நம்மளால யூகிக்க முடியல அப்படிங்கிற தகவல் தான் அண்ணாமலை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் போது. இப்ப என்ன நடக்கும், 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து அதற்குண்டான முடிவு வந்து மே 4ஆம் தேதி நடக்க இருக்கு. அந்த முடிவுல என்டிஏ கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த 118 எண்ணிக்கை கிடைக்குமா, பின்னடைவு ஏற்படுமா? பின்னடைவு ஏற்பட்டால் தாவேக்காவுடைய ஆதரவு தேவை. அப்போ தாவேக்கா இதற்கு ஒத்துக்கொள்வாரா, விஜய் அவர்கள் சம்மதிப்பாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இங்க தொடர்ந்து கொண்டே இருக்கு. அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் பெரிய அளவுல மனவேதனையாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போது, தொகுதி பங்கிடும் போது, யார் யார் எந்த தொகுதியில வேட்பாளர் நிறுத்தும் போது அதுக்கெல்லாம் அண்ணாமலையை வச்சு எதுவுமே ஆலோசிக்கல, அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்பவே மனக்குமுறலாக வேதனையாக இருந்தாங்க. சரி, அண்ணாமலை வந்து எப்படியாவது ஏதோ ஒரு தொகுதியில நிற்பாரு, அவர் வந்து வெற்றி பெறுவாரு, வெற்றி பெற்றால் நிச்சயமா பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் கூட அண்ணாமலை அதற்கு சில மாதங்களுக்கு முன்பே நான் தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு டெல்லி தலைமைக்கு நான் ஒரு கடிதம் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு தகவல் வந்து அண்ணாமலையே சொல்றாரு. ஆனால் அதுல உள்ள ஆழ்ந்து நம்ம யோசித்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால் அண்ணாமலை கடிதம் கொடுத்தது உண்மையாக இருக்கலாம், ஆனா அது மனவேதனையோட மனக்கசப்போட விருப்பம் இல்லாமல் தான் அந்த கடிதம் டெல்லி தலைமைக்கு அண்ணாமலை கொடுத்திருப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கு. யாருங்க ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும், வெற்றி பெறணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், சட்டமன்றத்துக்குள்ள போகணும், பல்வேறு கேள்விகளை எழுப்பணும், மக்கள் நலன் சார்ந்து அரசியலை செய்யணும் அப்படிங்கிறது தனக்கு எல்லாரும் விரும்புவாங்க. அது வந்து அண்ணாமலைக்கு கைவந்த கலை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருந்தும் கூட அண்ணாமலைக்கு பல நெருக்கடிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய முன்னாள் தலைவர்கள் சீனியர்கள் கொடுத்த அந்த குளறுபடிகள், ஓரங்கட்டப்பட்ட சூழல், இதெல்லாம் கருத்தில் கொண்டதை என்னால எதுக்கு பிரச்சனைங்க, நீங்களே நில்லுங்க, நான் வந்து இந்த தேர்தலை போட்டியிடல, நான் வந்து டெல்லிக்கு தகவல் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்தாரு. ஆனா அது விருப்பம் இல்லாமல் தான் மன வேதனையோட தான் அந்த கடிதத்தை கொடுத்தாரு. ஆனா கடிதம் கொடுத்தது உண்மைன்னு அண்ணாமலை பத்திரிகை சந்திப்புல தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனாலும் அதன் பின்னணியில பல்வேறு சதிகள் இருக்கு, பல்வேறு குழப்பங்கள் இருக்கு, பல்வேறு கட்ட ஓரங்கட்டப்படக்கூடிய சூழல் இருக்கு. அதனாலதான் அந்த சம்பவம் நடந்தது. ஒருவேளை அண்ணாமலை தேர்தல் போட்டிட்டு இருந்தால் இன்னும் அவருடைய நேரடி பார்வை, நேரடி அதிரடி கலை நிலவரம் வந்து வேற மாதிரியாக இருந்திருக்கும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது,
கடந்த தேர்தல்களில் பாஜகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பிரிந்து வந்ததிலிருந்து அண்ணாமலை கடுமையாக அதிமுக சார்ந்தது, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணது. அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் அதிமுகவில் இருந்த பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அண்ணாமலை தாக்குறது இது ஒரு புறம் இருக்க, இப்ப இந்த தேர்தல் நேரத்துல கூட்டணி வச்சே ஆகணும், வேறு வழி இல்லை, எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற கணக்கோட தான் பாஜக அமித்ஷா போட்ட அந்த கணக்கின் அடிப்படையில வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அண்ணாமலை போய் சிக்கிய ஒரு சூழல் தான் இந்த தேர்தல். அப்ப சுதந்திரமாக அண்ணாமலை செயல்பட்டாரானா இல்ல. அப்ப அண்ணாமலைக்கு என்ன நிலை ஏற்பட போகிறது? அண்ணாமலை சொன்ன அந்த ரிப்போர்ட் அமித்ஷா கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல் பின்னணியில பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27ல 3, 4, 5 இதுதான் கிடைக்குமா அப்படிங்கிற தகவல் ரிப்போர்ட் வந்து டெல்லிக்கு போயிருக்கு. ஒருவேளை 5க்கும் மேற்பட்ட தொகுதியில் வின் பண்ணா அது ஆச்சரியம்தான் அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிருக்கு. என்ன நடக்கும்? அண்ணாமலையினுடைய இந்த அதிரடி முடிவு, அந்த அதிரடி தகவல், பாஜகவில் எப்பவுமே அண்ணாமலை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் ஒரு மாபெரும் ஒரு தலைவர். அண்ணாமலை பின்னாடி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஆதரவாளர்கள் எல்லாம் பின்தொடர்ந்தாங்க. இந்த ஆதரவாளர் அண்ணாமலை பின்தொடர்ந்த அந்த ஆதரவாளர்கள் ஒரு அதிருப்தி காரணமாக ஓட்டு போடலையா, வாக்கு செலுத்தலையா? ஏற்கனவே பல்வேறு முறை அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டிடலைன்னா எங்க ஓட்டு நோட்டாக்கு போடுவோமே தவிர நாங்க பாஜகவுக்கு போட மாட்டோம், அதிமுகவுக்கு போட மாட்டோம், அண்ணாமலை நின்னா மட்டும்தான் அண்ணாமலைக்கு போடுவேன் அப்படின்னு சொன்ன சம்பவம் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டிடாதனால அந்த அதிருப்தியான ஒரு சூழல் பாஜகவும் குறிப்பா அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தவில்லையா, அவருடைய வாக்கு விஜய்க்கு போய்விட்டதா, அவருடைய வாக்கு நோட்டாக்கு போய்விட்டதா, அவருடைய வாக்கு சீமானுக்கு போய்விட்டதா, பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதனால பாஜக எந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் சரிந்து விட்டதா? பல்வேறு ரிப்போர்ட்டுகள் அண்ணாமலை அமித்ஷா கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து என்ன அமித்ஷா முடிவெடுக்க போகிறார்? அண்ணாமலையுடைய அடுத்தடுத்த தகவல் பின்னணியில அண்ணாமலை தமிழ்நாடு அரசியல் களத்திலேயோ இல்ல டெல்லி அரசியல் களத்திலேயோ எப்படி அவர் உயிர் கொண்டு எழுவார், அவருடைய அரசியல் நிலைப்பாடு இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு மே 4 அன்று மிகப்பெரிய அதிர்ச்சி ரிப்போர்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. யார் வெற்றி பெற்று யார் ஆட்சி அமைக்க போறாங்கிறது யாருக்குமே தெரியலைங்க. கருத்து கணிப்பெல்லாம் தாறுமாறா வருது, இவர் ஜெயிப்பாரு அவர் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா வேட்பாளர்கள் அந்த கூட்டணி கட்சிகள்ல நின்ற வேட்பாளர்களுக்கு கூட ஒரு சந்தேகம் ஏற்படுது. இன்னும் சொல்ல போனா திமுகவு எப்படி மாபெரும் ஒரு இயக்கம், அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம், அவர்களாலேயே எத்தனை தொகுதி நம்ம வின் பண்ண போறோம்னு அவர்களாலேயே யூகிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சரிவு மனநிலை ஏற்பட்டதற்கு காரணம் விஜயனுடைய அரசியல் வருகைதான் இந்த மிகப்பெரிய வாக்கு சரிவுக்கு காரணமாக இருக்கிறது. பாஜக, டெல்லி தலைமை அமித்ஷா, அண்ணாமலை அடுத்தடுத்த தகவல்களை எப்படி முன்னெடுக்க போகிறாங்க? கூட்டணி ஆட்சினா விஜய உள்ள கொண்டு வர போறாங்களா, இல்ல விஜய் வந்து எதுக்கும் சம்மதிக்காமல் அவர் தனியே தான் நின்று சட்டமன்றத்துக்கு போவாரா, என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையினுடைய ஆதரவு, அவருடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருந்த அது அதிகார சுதந்திரம் ஒழுங்கா இருந்திருந்தா அண்ணாமலை நிச்சயமாக வேறு மாதிரி களமாடி இருப்பார். அந்த அதிருப்தி வாக்குகள் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாததுனால இந்த அதிருப்தி வாக்குகள்லாம் வேறு மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு போய்விட்டதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.